தற்பொழுது கைது செய்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருகின்றார்கள். ஆனால் அதனுடைய அடுத்த கட்டம் எந்த அளவு தூரம் சென்றிருக்கின்றார்கள் என்பது அந்த நேரத்தில் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பெயரும் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. போலீசார் அந்த நேரத்தில் பலரை சுட்டு கொண்டார்கள், என்கவுண்டர் பண்ணார்கள். தன்னிடம் அதிகளவான லஞ்சத்தை தென்னகோனும் திரானலசும் கேட்டார்கள். அதனை கொடுக்கவில்லை என்றுதான் என்னை தற்பொழுது கைது செய்து உள்ளே வச்சு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலேயும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படி ஒரு வளையம் ஒன்று இருக்கின்ற என்கின்ற விடயம் தற்பொழுது துப்பாக்கி சூடுகின்ற சம்பவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அதிலேயும் கொஞ்சம் சித்திரவதை கூடங்கள் மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற சமூக கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்ற மாற்றங்கள்லையும். ஆனால் இங்கே அனைத்து விடயங்களும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அது ஒரு அரசியல் ஆதாயமாக பயன்படுத்தப்படுகின்றதை தவிர முன்னாள் இராணுவம், முன்னாள் கடற்படை, முன்னாள் விசேட அதிரடி படையினரை சேர்ந்தவர்கள் தான் இந்த பாதாள கோஷ்டியினருடன் ஆயுதங்களை வழங்குவதாக இருக்கலாம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. தொடர்ந்துமே இந்த அரசியல் பிரமுகர்கள் சார்பில் பெரிய அளவில் பேசப்படுவதற்கான காரணம் என்று பார்த்திங்கன்னா, முன்னை நாள்களில் பாதாள உலக குழுக்களில் இருந்தவர்களும் குற்றங்களுக்காக சிறை தண்டனையை அனுபவித்தவர்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அந்த அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் பேசுபொருளாகின்றது. குறிப்பாக இந்த கரக்கட்டா அவர்களை வெளியில் எடுப்பதற்காக லஞ்சம் வாங்கப்பட்டது என்கின்ற அடிப்படையில் முன்னை நாள் அமைச்சர் ஒருவருடைய பெயர் பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கெகல்பத்ர பத்மே அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு நாமல் ராஜபக்சவினுடைய பெயர் பெரிய அளவில் பேசுபொருளானது. அதற்கு பிறகு செவ்வந்தியினுடைய தொலைபேசியில் நாமல் என்கின்ற பெயர் இருந்ததாக கூறப்படுகின்றது. இருந்தாலும் அது வேறொருவருடைய நாமல் என்று பேசப்படுகிறது, வேறொருடைய பெயர் என்று பேசப்படுகிறது. இப்படியாக இந்த பாதாள உலக குழுக்கள் சார்ந்தோ அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சார்ந்தோ அல்லது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களோ அல்லது அதற்கு உதவி செஞ்சவர்கள் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுதோ முன்னை நாள்களில் அரசியல் பரப்பில் இருந்தவர்களுடைய பெயர்கள் அந்த இடத்துல பேசுபொருளாகிறது ஒரு வளமையான விடயமாக மாறிக்கொண்டு வருகின்றது. அது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் விவாதிக்க இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம். இந்த விடயங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விடயங்கள் என்பதை அடுத்து ஒரு சினிமா பாணியிலான அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ என்கின்ற கேள்வி. இவற்றையெல்லாம் நாங்கள் சினிமாவில் தான் பார்த்துருப்போம். இது முன்னை நாள்களில் அரசியலில் இடம்பெற்றிருக்கான்னு கேட்டிங்கன்னா இடம்பெற்றிருக்கு. முன்னை நாள்களில் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூட இவர்களுடைய பெயர்கள், அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் பேசுபொருளாக இருக்கின்றன. ஆனால் அந்த பேசுபொருள்கள் என்றதை இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தொடர் கைதுகளை தொடர்ந்து அடுத்ததாக குறிவைக்கப்படுறது அல்லது அடுத்ததாக அடிபடுற பேர் என்று பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய பெயர் தான். அண்மையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதில் கூட ஒரு பாதாள உலக குழு கும்பலை சேர்ந்த ஒருவருடைய பெயர் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாமல் ராஜபக்சருடைய பெயர் அடிபடுகின்ற பொழுது இந்த செவ்வந்தியுடைய பெயரோ கெகல்பத்ர பத்மையனுடைய பெயரோ இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது கரக்கட்டா. ஆகவே இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்குமான தொடர்பு கொஞ்சம் வெளியில் வந்தோன்றிருக்கோம். இப்போ இது ஆரம்ப காலத்திலிருந்து அரசியல்வாதிகளுக்கும் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. பாதாள கோஷ்டியினர் போதைப் பொருள் கடத்தலாக இருக்கலாம் அல்லது திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றது. அதனை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மறைக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. நல்லாட்சி காலத்திலும் இப்படிப்பட்ட சில தகவல்கள் வெளியானது, அதன் பின்னரும் வெளியானது. ஆனால் அவர்கள் அனைவரையும் தற்பொழுது கைது செய்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருகின்றார்கள். ஆனால் அதனுடைய அடுத்த கட்டம் எந்த அளவு தூரம் சென்றிருக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்வியாகவே இருந்தது. அதில் இந்த விடயத்தில் ஒரு அடுத்த கட்டம் சென்று விஜயதாச ராஜபக்சவை இன்னும் கைது செய்யவில்லை.
அவரும் அந்த விமானத்தில் பயணித்ததாக கூறப்படுகிறது. அவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் அனைவரும் சட்டத்திறனிகள். ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டதும் என்ன? அவர் கேட்டுக்கொண்டது தான் உள்ளிருந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது போலீசார் அந்த நேரத்தில் பலரை சுட்டு கொண்டார்கள், என்கவுண்டர் பண்ணார்கள். அதற்கு கூறிய காரணம் அவர்கள் சில ஆயுதங்கள் இருப்பதையும் போதைப்பொருள் இருப்பதையும் இனம் காட்டுகின்றோம் என்று கூறி அந்த இடத்துக்கு செல்லுகின்ற வேளை திடீரென தப்பியோட முயன்றார்கள். நாங்கள் சுட்டு கொன்றோம் என்று இப்படி பல பாதாள கோஷ்டியினரை இலங்கை போலீசார் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை வழங்கியவர் தான் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன். மெஹராட்டாவும் நேரடியாக நீதிமன்றத்துக்கு முன்னுக்கே குறிப்பிட்டிருந்தார். தன்னிடம் அதிகளவான லஞ்சத்தை தென்னக்கோனும் திரானலசும் கேட்டார்கள், அதனை கொடுக்கவில்லை என்றுதான் என்னை தற்பொழுது கைது செய்து உள்ளே வச்சு சித்திரவதை செய்வதாக. உண்மையில் இவர்கள் இந்த சட்டங்களை பயன்படுத்தி போலீஸ் தரப்பினர் எந்தளவு தூரம் இவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள், பணத்தை பெற்றால் அவர்கள் சாதாரண சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது என்பதனை எல்லாம் இது வெளிப்படுத்துகின்றது. இந்த கைது தொடர்ந்தான விசாரணைகள் வெளிப்படுத்துகின்றது. உண்மையில் இவர்களுடன் தொடர்புபட்டவர்கள் இன்னும் பெயர் குறிப்பிடப்படுகின்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்கின்றதா? தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துடன் தொடர்பட்டவர்கள் யாரும் பாதாள உலக குழுவினராக இல்லையா? தற்பொழுது துப்பாக்கி சூடுகின்ற சம்பவங்கள் எல்லாம் நின்று விட்டது, மிகப்பெரிய அளவில் இல்லை. திடீரென்று ஒரு காலப்பகுதியில் மிக அதிக அளவு இடம்பெற்றது. அதற்குரிய காரணமும் என்ன? அதுவும் இந்த ஆட்சி காலப்பகுதியில் தானே, இந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது. ஆனால் தற்பொழுது இடம்பெறுவதில்லை. அது பலர் கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா, அல்லது அவர்களை அரசாங்கமே கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டனவா என்ற கேள்விகளும் இருக்கிறது அல்லவா? ஆனால் அண்மையில் கெகல்பத்ர பத்மி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் அதற்கு பிறகு அவரோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய கைதுகள் அதிகமாக இருக்கையும் பெரிய அளவில் இந்த போலீஸ் அதிகாரிகளும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள், அதற்கு உதவி செய்தார்கள் என்கிற வகையில் கைது செய்யப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பெயரும் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. கிட்டத்தட்ட ராஜபக்ச குழாமினருக்கு உதவியாக இருந்தார்கள் இவர்கள் முன்னைய காலகட்டத்தில், கெகல்பத்ர பத்மே போன்றவர்கள் என்ற விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஒரு ஓய்வு பெற்ற பேசுபொருளாகவே இருக்கின்றது இல்லையா? நீண்ட காலம் அந்த சர்ச்சை என்பது தொடராது, குறிப்பிட்ட காலத்தில் நின்றுவிடும். ஆனால் அதற்கு தீர்வே கிடைக்காமே, அதற்கான தீர்வு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று இல்லை. அந்த தீர்வை நோக்கிய சட்ட நடைமுறைகள் தாமதமாகலாம், ஆனால் அது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே அனைத்து விடயங்களும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அது ஒரு அரசியல் ஆதாயமாக பயன்படுத்தப்படுகின்றதை தவிர உண்மையில் அது தொடர்பான விசாரணைகள் எந்தெந்த கட்டங்களை அடைகின்றது என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்றார்கள். பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து கொண்டு வரப்படுவார் என்பதை நேற்றைய தினம் ஜனாதிபதியை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே இந்த விஷயங்கள் வரவேற்கத்தக்கது. ஆனால் தனிய பாதாள கோஷ்டிகளை கைது செய்வது, போதைப் பொருளை கைப்பற்றுவதுடன் அந்த விடயம் ஒரு முடிவடையக்கூடிய விடயமா? இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பாதாள உலக கோஷ்டியினர் இருக்கின்றார்கள். போதைப் பொருள் வியாபாரம் இடம்பெறுகின்றது. இவை அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் இலங்கையினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடைய வேண்டும். வேலைவாய்ப்பு இல்லாத வீதம் மிகப்பெரிய அளவு குறைய வேண்டும். பொருளாதார ரீதியில் மிக மோசமான ஒரு நிலையை அடைகின்ற பொழுது வேலைவாய்ப்பு இல்லாமல் செல்லுகின்ற ஒரு சூழல் இந்த நாட்டில் ஏதோ ஒரு வகையில் நாட்டில் இருந்து வாழ முடியாத நிலைமைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது போதைப் பொருளை கட்டுப்படுத்துகின்றோம் அல்லது பாதாள கோஷ்டினை கட்டுப்படுத்த போகின்றோம் என்று கூறுவது என்ன அடிப்படையில்? நாட்டினுடைய விலைவாசி என்பது மிக அதிக அளவில் உயர்ந்து செல்கின்றது. இவையெல்லாம் இவற்றுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பட்டது. அதே நேரம் இராணுவ தரப்பினரை முன்னாள் இராணுவம், முன்னாள் கடற்படை, முன்னாள் விசேட அதிரடி படையினரை சேர்ந்தவர்கள்தான் இந்த பாதாள கோஷ்டியினருடன் ஆயுதங்களை வழங்குவதாக இருக்கலாம், அல்லது கைது செய்யப்படுகின்றவர்களாக இருக்கலாம், துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டவர்களாக இருக்கலாம். இந்த பாதாள கோஷ்டியினர் தொடர்புபட்ட செய்திகளில் அவர்களுடைய நேரடி பங்களிப்பையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அண்மையில் கடலில் ஒரு போட்டில் பிடிபடுகின்ற பொழுது அங்கு மிக நவீன ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. கைப்பற்றப்படுகின்ற ஆயுதங்கள், கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்கள் இந்த அளவு தூரம் இருக்கின்றது என்றால் எந்த அளவு தூரம் அது தற்பொழுது நடைமுறையில் இருக்கும்?
மக்கள் அந்த பாதாள கொஸ்டினிடம் இருக்கும். அண்மை எங்களுடைய பாராளுமன்ற தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது வடகிழக்கில் போதைப்பொருள் அதிகமாக வந்ததுக்கு காரணமே இந்த போலீசார் மேலே குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார்கள், இராணுவத்தினர் மேலே குற்றச்சாட்டு. உண்மையில போலீசாரும் இராணுவமும் தற்பொழுது எத்தனை வீதமானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அது தொடர்பில் ஏதாவது ஆய்வுகளை போலீஸ் தரப்பு மேற்கொள்ளுகின்றதா? இல்லை, மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் போலீசார் தற்பொழுது கடமையில் இருக்கின்றவர்களே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக இருக்கின்றார்கள் பலர். ஏன்னா அதை தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த போலீஸாரை வச்சு கொண்டு சமூகத்துக்குள்ளே நாங்கள் திருத்துவோம் என்று சொல்கிறதெல்லாம் எந்த அளவு தூரம்? ஆனால் உண்மையிலேயே இந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்ற பொழுது கூட இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ சிவபந்தியின் சம்மந்தப்பட்ட விடயத்தில் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த பாதாள உலக குழுக்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சம்மந்தப்பட்ட விடயத்திலேயும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போ இப்படி ஒரு வளையம் ஒன்று என்கின்ற விடயம் முன்னைய காலகட்டத்தில் இருந்தது. இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது இந்த அன்ரோ அரசநாயகனுடைய ஆட்சியில். இந்த விடயங்கள் பேசுபொருள் ஆன பிறகும் இந்த விடயங்களை சரியாக அணுகாமல் போகிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே நீங்கள் பொழுது பேசியிருந்தீர்கள், பொருளாதாரம் எப்படி இருக்கே இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்கணும் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பார்க்குறோம் என்று சொல்கிறது எந்த அளவு தூரம் சாத்தியம்? அது பொருளாதாரத்தோடு நாங்கள் முழுமையாக ஒழிக்கின்றோம், பாதாள கொஸ்டினை இல்லாமல் செய்கின்றோம் என்று கூறுவதெல்லாம் பொருளாதாரம் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது எந்த அளவு தூரம் சாத்தியமான ஒன்றாக இருக்கு? அது தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடில் சொல்றீங்களா? இதையும் நீங்கள் பார்க்கணும். தனியாக உண்டை மட்டுமே சம அளவில் அதை அதே மறுவாழ்வு நிலையங்கள் என்று இருக்கிற நிலையங்கள் இருக்கு தானே, புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்ற போதைப் பொருள் அடிமையானவர்களுக்கெல்லாம் அது உண்மையான மறுவாழ்வாக அவர்களுக்கு இருக்கின்றதா? அதிலிருந்து அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்றதா? புனர்வாழ்வு நிலையங்களில் மனநிலை சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? அல்லது உண்மையில் அங்கு மருத்துவர்கள்லாம் இருக்கின்றார்களா? அல்லது இராணுவ முகாம்கள் போன்று அந்த புனர்வாழ்வு நிலையங்கள் இருக்கின்றதா என்ற கேள்விகள் உண்டு. ஏனெனில் இந்த புனர்வாழ்வுக்கு சென்று வந்தவர்கள் மீண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி மீண்டும் புனர்வாழ்வுக்கு செல்கின்றார்கள் என்றால் அந்த புனர்வாழ்வில் எங்கேயோ இடத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்றான அர்த்தம். புனர்வாழ்வு முகாம்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கிட்டத்தட்ட அதுலேயும் கொஞ்சம் சித்திரவதை கூடங்கள் மாதிரியான நிலைப்பாடு இருக்கின்ற சமூக கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்ற மாற்றங்கள்லையும் தற்பொழுது உள்ளூராட்சி சபைகள் நடைமுறையில் இருக்கின்ற காலப்பகுதியிலும் இந்த போதைப் பொருள் வியாபாரம் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது என்றால் இந்த உள்ளூராட்சி சபைகளும் அந்த விடயங்களில் மிக முக்கியமான ஒரு அவதானத்தை செலுத்த வேண்டும் இல்லையா? கட்டாயம் உண்மையில். என்றால் உள்ளூராட்சி மன்றங்கள் இப்பொழுது இயங்கு நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் நடக்க அவர்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க, என்ற சரியாக செயல்படையில் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் பொருளாதாரம் என்ற விடயத்தை பேசினதால இப்போ அதை உள்ள கொண்டுடலாம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பொருளாதாரம் சார்ந்த இந்த வீழ்ச்சிக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. உதாரணமாக எரிபொருள் விலை இன்னுமே அதிக விலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்று கேட்க நாங்கள் அதிக விலையில் கொள்வனவு செஞ்சிட்டோம். ஏன் அதிக விலையில் கொள்வனவு செஞ்சீங்கன்னு பார்த்தா தரமற்ற நிலக்கரி, அதால் இந்த மின்சாரத்துக்கு அதிகமாக இந்த எரிபொருளை பயன்படுத்தினார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பதில்கள் எல்லாமே, இந்த அரசாங்கம் சொல்கிற பதில்கள் எல்லாமே சில அசண்டை இனமாக இருக்கின்றதோ, மக்களுக்கு கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி. அரசாங்கம் என்பது மக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணத்தை சொல்லி கொண்டு கூடாது. ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை. வரிகளை எல்லாத்துக்கும் அறவீடு செய்து மக்கள் வரியை தரத்தானவனும் அதில் தான் அரசாங்கம் இயங்கணும். அரசாங்கம் நட்டத்தில் இயங்குறது ஒன்று கேட்கறது மட்டுமில்லை. ஏன் எல்லா நாடுகளும் கடன்களை வாங்குவார்கள், வெளிநாட்டு கடன்கள் இருக்கு. அமெரிக்காவுக்கு எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கில் வெளிநாட்டு கடன் இருக்கு, சீனாவுக்கு இருக்கு, எல்லா இந்தியாவுக்கு இருக்கு, எல்லா நாடுகளுக்கும் கடன்கள் இருக்கு. ஆனால் அந்த கடன்கள் என்னத்துக்காக முதலீடு செய்யப்படுகின்றன? அந்த முதலீட்டின் மூலம் அந்த நாடு எந்த அளவு தூரம் நன்மை அடைகின்றது, எந்த அளவு தூரம் பாதுகாப்பை பெறுகின்றது என்றதான் முக்கியம். இலங்கையினுடைய விவசாயமாக இருக்கலாம், அல்லது கடல் துறையாக இருக்கலாம், தற்பொழுது தகவல் தொழில்நுட்பமாக இருக்கலாம். இவை அனைத்தும் அரசாங்கம் என்ற ரீதியில் என்ன கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்கின்றார்கள்? சாதாரணமாக நாங்கள் ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம் என்றால், ஏதோ ஒரு சிம்மை வச்சிருக்கிறோம் என்றால் அந்த சிம்மிலிருந்து ஒரு 15 ரூபா வெட்டினா அதனை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகை இருக்கிறதா? பேங்கில் வெட்டினாலும் ஏன் வெட்டினான்னு சொல்ல மாட்டாங்க. அதை திருப்பி எடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த பொறிமுறையையும் சாதாரண சாமானியர்கள் போய் சொன்னால் அது கிடைக்கக்கூடிய வகையில் இல்லை, பேங்கும் சொல்லாது. இப்படி மக்களை எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் சுரண்டது. இப்போ தற்பொழுது வரிகளையும் அறிமுகப்படுத்துகின்றனர்.
இந்த வரிகள் எல்லாத்தையும் கொடுத்து மக்களுக்கு என்ன அடிப்படையில் இது திருப்பி கிடைக்கப்போகுது? வரிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எல்லா விதத்திலிருந்தும் மக்கள்கிட்ட வருமானத்தை பெற்றுக்கொள்கிற அரசாங்கம் என்ன வகையில் திருப்பி அதை மக்களுக்கு கொடுக்க போகுது? ஒரு வீதிகளாகவும் தெருக்களாகவும் அல்லது நாங்கள் அரசாங்கம் என்ற நடைமுறையில் கொடுக்க போகிறோம்டா அதை நீங்கள் வாழ்க்கை செலவை குறைக்க மாட்டீங்கன்றதுல ஒரு நிலையா இருக்க. பொருட்களின் விலை குறையாது, ஆனால் அபிவிருத்தி திட்டங்கள் மட்டும் அதிகமாக வரும் என்ற பேசப்படுது. அந்த அபிவிருத்தி என்ன இலங்கை இந்த உள்நாட்டு உற்பத்தி ஏதாவது அதிகரித்திருக்கின்றதா? விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு தன்னிறைவை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்களா? அல்லது விவசாய உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டி இருக்கின்றீர்களா? நெல் உற்பத்தி கூட விலை நிர்ணயம் இனிமே சரியான நிலைமையில இல்லை இல்லையா? ஏற்றுமதியாக இருக்கலாம் அல்லது கடல் சார்ந்த உணவுகளாக இருக்கலாம். இதில் எல்லா வகையிலும் நீங்கள் ஒரு ஏற்றுமதியாக அல்லது உற்பத்தி துறையில் மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தையும் எங்கள நாட்டினருடைய தேவைகளில் ஒரு தன்னிறைவையும் அடைகின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகும். அப்படி இல்லாட்டா என்னென்று சாத்தியமாகும்? கிட்டத்தட்ட இவர்களுடைய நிலைப்பாட்டின்படி அண்மையில் பேசுகின்ற போல சொல்லியிருந்தார்கள், நாங்கள் இந்த நாணய நிதியம் சார்ந்த விடயங்களை சில இடங்களில் ஏற்றுக்கொண்டு நடக்கணும் என்ற விடயங்களை பேசியிருந்தார்கள். இன்னொரு இடத்துல பேசுகிறார்கள், இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து அதிகளவு நிதியை நாங்கள் உள்வாங்கணும் என்ற விட. புலம்பெயர் தேசத்திலேருந்து இவர்கள் நிதியை உள்வாங்குன்றதுன்றது ஒரு நல்ல ஒரு முறை தான். ஆனால் இப்படி கையாள தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே முதலீடு செய்கிறேன்டா என்னென்னு முதலீடு செய்கிற இங்கே பல முதலீடுகளுக்கு இன்னும் சரியான வழிமுறைகள் செய்து கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இங்கு பல மில்லியன் பெறுமதியான முதலீடுகளை முதலீட்டதன் பின்னர் கூட அரசாங்கத்தினால் கிடைக்கின்ற அனுமதிகள் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அந்த நிறுவனங்களை அவர்களால் நடத்தி செல்ல முடியவில்லை. அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தை தற்பொழுது நீங்கள் நடைமுறையில் வைத்துக்கொண்டு இவர் புலிகள் அவர்கள் புலிகள் என்று நீங்கள் குறிப்பிட்டு கொண்டிருந்தால் எவ்வாறு சுதந்திரமாக முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் மக்கள் வருவார்கள்? அடுத்து இங்கே எப்படியான முதலீடுகளை செய்ய வேண்டும், எப்படியான முதலீடுகள் இந்த நாட்டுக்கு தேவை? எல்லாரும் கல்யாண மண்டபத்தையும் ஹோட்டலையும் போடுறதால எந்த அளவு தூரம் இந்த நாடு முன்னேற போகுது? இந்த தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகள் இருக்கிறதா? கல்வியிலே எந்த அளவு தூரம் முதலீடு இருக்க போகிறது? இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கும் அது உண்மையான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற மக்களை ஊழியர்களாக அல்லது பணியாளர்களாக தொழிலாளர்களாக சுரண்டுகின்ற ஒரு முதலீட்டை தான் புலம்பெயர் தரப்பிடமிருந்து இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றதா? அதன் மூலம் இங்கிருக்கின்ற மக்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடைய போவது கிடையாது. அவர்கள் அறிவு சார்ந்தும் சரி அல்லது அவர்களுடைய வருமானம் சார்ந்தும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அல்லது வாழ்க்கை தரத்தின் ஒரு உயர்ச்சியாக அதனை பார்க்க முடியாது. தனியாக தொழிலாளர்களாக இங்கிருக்கின்ற மக்களை உருவாக்குகின்ற முதலீடுகள் என்பது மீண்டும் வெளிநாடுகளிலிருந்து வர முதலீடுகளினுடைய லாபங்கள் அந்த நாடுகளுக்கு செல்லும். ஆகவே அது இந்த நாட்டுக்கு ஒரு பொருத்தமானதாக இருக்க போவது கிடையாது. வேறு நிதி நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது கூட அல்லது பெரிய அளவிலான பெயர் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறதோ அங்கே தான் லாபம் போக போகுது. பெரிய அளவிலான நிதி பெருங்க பங்காற்றியும் அங்கே தான் இருக்க போகுது. ஆகவே நிறைய விடயங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றன. சரி, இது வெறும் விமர்சனம் தான் என்று தாண்டி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அவை எங்களுக்கு தேவையானவை. அந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கின்றன என்றால் எங்களுடைய பணம் எப்படி அங்கே போய் சேருது, எங்களுடைய பணம் எப்படி பரிமாற்றப்படுகின்றது என்கின்ற பல கேள்விகளோடு தான் இன்றைய ஒப்பீனியன் நிகழ்ச்சி விரிவடைந்திருக்கின்றது. ஒரு காத்திரமான தலைப்பு என்று நினைக்கின்றோம். எங்களோடு இவ்வளவு நேரமும் உங்களுடைய காலத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பேசுகிறோம். நன்றி. தொடர்ந்து முனைந்திருப்போம் ஒரு காத்திரமான தலைப்போடு. நன்றி. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்காநகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.